ஹாங்காங் நகரில் தமது ஜனநாயக உரிமைகளை கோரி மக்கள் நடத்துகின்ற குடை புரட்சி தற்போது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. போராட்டங்களின் போது மேற்கொள்ளப்படுகின்ற கண்ணீர் புகை பிரயோகம் மற்றும் ரப்பர் குண்டு தாக்குதல்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்கள் குடைகளை பயன்படுத்துகின்றார்கள். போராட்டங்களுக்கான ஒரு காரணம் இருப்பதை போன்று அதற்கான உபாய மார்க்கங்களும் இருக்க வேண்டும் என்பதனை ஹாங்காங் குடை புரட்சி வலியுறுத்துகின்றது. எதிர்வரும் 2017 ஆண்டுக்கான பொதுத் தேர்தலில் ஜனநாயக சார்பு வேட்பாளர்களை நிறுத்தப்பட வேண்டும் எனவும் சீனாவின் ஆதிக்கம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி ஜனநாயக சார்பு ஆர்வலர்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை கடந்த 4 நாட்களுக்கும் மேலாக நடத்தி வருகின்றனர். இன்று நள்ளிரவிற்குள் ஹாங்காங்கின் நிறைவேற்று அதிகாரி சி லியோங் பதவி விலக வேண்டும் என கோரியே ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு அவர் பதவி விலகாவிடின் அரச கட்டிடங்களை ஆக்கிரமிக்கப் போவதாக குடைப்புரட்சி ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். தமது நாட்டிற்கான புதிய சட்ட திட்டங்களை உருவாக்கும் நோக்கில் ஹாங்காங் மக்கள் உபாய மார்க்கம் ஒன்றினூடாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இவர்களுடைய போராட்டம் வெற்றி பெறுமா? ஹாங்காங்கின் எதிர்காலம் எவ்வாறு அமையும்? உலகமே எதிர்பார்ப்புடன்